வணக்கம் நண்பர்களே, நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகள். அதாவது தலையோடைய இன்னைக்கு ட்ரெண்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடவுளே அஜித்தே, கடவுளே அஜித்தே, கடவுளே அஜித்தே, அஜித்தே கடவுளே, அஜித்தே கடவுளே, கடவுளே அஜித்தே. இந்த கோஷம் இல்லாம எந்த ஒரு நிகழ்வுகளும் நடக்கிறது இல்லை தமிழ்நாட்டில். ஏன் இன்டர்நேஷனல் லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடவுளே அஜித்தேங்கிற கோஷம் வந்து போயிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தலையை வந்து வேற ஒரு கோணத்துக்கும் வேற ஒரு இடத்துக்கும் வந்து நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்குது. ரசிகர்களே வேணாம், எனக்கு வந்து ரசிகர்கள் மன்றத்தை கலைத்துட்டு எனக்கு ரசிகர்களே வேணாம், என் படம் நல்லா இருந்தா என்ன பாருங்க அப்படின்னு சொன்ன நாளுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட இருந்த ரசிகர்களை விட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 மடங்கு அதிகமாயிட்டாங்க. அவர் எங்க அவருடைய பேர் இடம் பெறாத மீட்டிங்கர் இல்ல, அவர் பேர் இடம் பெறாத இடமும் இல்லை. ஒரு தொலைக்காட்சி பேட்டியா இருந்தாலும் சரி, ஒரு படத்தோட ரிவ்யூவா இருந்தாலும் சரி, ஒரு படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, ஒரு படத்தோட விருந்து வழங்கும் நிலாவா இருந்தாலும் சரி, எந்த இடத்துலயா இருந்தாலும் அஜித்குமார்ங்கிற அந்த பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உபயோகப்படுத்தப்படுகிறது. அது வந்து கடவுளே அஜித்தே என்ற கோஷமும் எழுப்பப்படுகிறது. இது வந்து பாத்தீங்கன்னா அஜித் அவருடைய செல்வாக்கு என்னங்கிறது வந்து இந்தியா முழுவதும் வந்து உலகம் பூரா வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அஜித்குமார் அவர் வந்து பாத்தீங்கன்னா ரேசிங்ல வந்து கலந்துக்க போறாரு. இந்த ரேஸை பத்தி ஒரு சின்ன தகவல் மட்டும் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இவர் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காரு. விடாமுயற்சி, குட் பேட் அட்லி, இது 2 படமும் பாத்தீங்கன்னா விடாமுயற்சி இப்போ ரிலீஸ் ஆக போகுது. குட் பேட் அட்லி வந்து மே 1 தலைவரோட பிறந்தநாள் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. தலை வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் அந்த ரேஸ்ல கலந்துக்கிறாரு. இந்த ரேஸோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ரேஸோடைய ஓனர், இந்த ரேஸ்ல கலந்துக்கக்கூடிய அணியோடைய ஓனர் வந்து பாத்தீங்கன்னா அஜித்குமார் ரேசிங்கிற பேர் தான். அஜித்குமார் 4 பேர் கலந்துகிட்டு இந்த ரேஸ்ல வந்து கலந்துக்க போறாங்க. இந்த 4 பேரும் பாத்தீங்க அப்படின்னா 1 by 1, அதாவது ஒரு கார் தான் டிராவல் ஆகும். அந்த கார்ல ஒரு நபர் வந்து கார்ல டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு. அவரு போயிட்டு ஒரு டைமிங்ல அவர் போயிட்டு வந்துட்டு அவர் நின்று அவர் இறங்கணும், அடுத்த ஆள் அந்த கார்ல இறங்கணும். இதே மாதிரி நான் ஸ்டாப்பா 24 hours நான் ஸ்டாப்பா அந்த கார் ரன் ஆகிட்டே இருக்கணும். கார்ல ஏதாவது டேமேஜ்னா அப்பப்போ வந்து மெக்கானிக் வந்து கார் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து நான் ஸ்டாப் 24 hours ரிலே கேம். இந்த கேமை தான் வந்து இந்த ரேஸை தான் வந்து அஜித்குமாரும் அவருடைய டீமும் வந்து கலந்துக்க போறாங்க. இந்த ரேஸ்க்காக தான் அவர் தொடர்ந்து வந்து பயிற்சியில கலந்துகிட்டு இருக்காரு. அவரு கூட பயிற்சியில இருக்கிறவங்களாம் பாத்தீங்கன்னா மிகவும் அனுபவம் வாய்ந்த ரேசர்ஸ். அவங்க கூட வந்து அஜித்குமார் அவர்கள் கலந்துக்கிறாரு. இந்த கலந்துக்கிற இந்த நிகழ்வு இருக்கு இல்லைங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை வந்து உலகரங்கில் வேற ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு போறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்க போகுது. ஏன்னா ரேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா அஜித்குமார் ரேசிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியர்களுக்கு பெருமையான விஷயம் தானே, தமிழர்களுக்கு பெருமையான விஷயம் தானே. அதுதான் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 வருடங்களுக்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா அஜித்குமார் அவர்கள் வந்து இந்த ரேஸ்ல வந்து அடிபட்டு வெளில வரும்போது ஒரு விஷயம் வந்து மனசுல ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. என் மனசு ஃபுல்லா வந்து நான் அந்த ரேஸ்ல வந்து மறுபடியும் வந்து கலந்துக்கணும்னு இருக்கு, கண்டிப்பா அதுக்கான டைம் வரும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 11 வருஷம் முன்னாடி ஒரு பர்சன் ஒரு பாசிட்டிவா ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்காரு. இன்னைக்கு 11 வருஷம் கழிச்சு மறுபடியும் இவரோட பேர்ல ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு மறுபடியும் போய் அதே ரேஸ்லயே கலந்துக்க போறாருங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ், ஒரு விடாமுயற்சி, என்ன வார்த்தை வேணா நீங்க சொல்லிக்கலாம். இதுதான் வந்து யங்ஸ்டரை வந்து அவர் பக்கம் இழுக்க வைக்குது. அவருடைய உண்மையான உழைப்பு, நேர்மை, கடவுள் மேல வச்சிருக்க பக்தி, இது அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வளர்ச்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கு. அதே மாதிரி அஜித்குமார் அவர்களோட 64 அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக KGF 3 பண்ண போறாரு. KGF 3ல இணைய போறாரு. இந்தியா முழுவதும் ஃபேமஸ் ஆக போறாரு, உலகம் முழுவதும் ஃபேமஸ் ஆக போறாரு. எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் 2025, 26 பாத்தீங்கன்னா கிங் ஆஃப் சினிமா அஜித்குமாரா தான் இருப்பாரு. ரேஸ்லயும் அஜித்குமாரா தான் இருக்க போறாரு. எந்த பக்கம் திரும்பினாலும் கடவுளே அஜித்தேங்கிற கோஷம் ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்க போது. இது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல்ல இதான் முதல் முறையா பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தவறாம உங்களால பார்க்க முடியும். மற்றொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.